ரஜினி, கமல் 2 பேருமே அவருடைய ப்ராடக்ட்டு. ரஜினி அவர்களோட தீவிர 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 ரசிகை. ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா என்னவோ தெரியல கூச்சமா இருக்கும். கேட்டு போய் பெர்மிஷன் கேட்டு போய் மீட் பண்ணணும் அப்படின்றது நான் எவ்வளோ வருஷம் ஆச்சு பாருங்க. நான் இன்ன வரைக்கும் ஒரு தடவ கூட அத நான் பண்ணினது இல்ல. அப்படியா? ஆக்சுவலா. எனக்கு வந்து ரொம்ப குறை. பட் அவர பார்க்க வந்தபோது இப்படி போயிருப்பாரு. வணக்கம் சொல்லியிருப்பேன், பார்த்துருப்பேன். இன்டராக்ட் பண்ணக்கூடிய opportunity. இன்டராக்ட் பண்ணி ஹலோ சொல்லல. அதே மாரி தான் கமல் சாரும். அதுக்கப்புறம் அப்புறம் நினைச்சிட்டே இருப்பேன். அப்புறம் இவங்கலாம் இல்ல இப்போ. இப்ப கூட எனக்கு தோணும் ரஜினிய ஒரு ரசிகையா பார்க்கணும் அப்படின்றது தோணும். ஆனா நான் ஒரு நடிக்கிறேன். ஃபோன் பண்ணீங்கன்னா நிச்சயமா பார்ப்பாரு. அவ்வளோ ஈஸி இல்ல. ஏன்னா திடீர்னு ஒரு காரண காரியம் இல்லாம திடீர்னு நான் இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல. அவர கேட்டு மீட்டிங் கேட்டது கிடையாது. பட் நான் நடிக்கிறேன்றதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை உண்டு. நிச்சயமா அவரோட தெரிஞ்சுக்கணும். ஜோடியா நடிக்கணும்ன்றது ஆசை உண்டு. அவர் அருமை. படத்துல நடிக்கணும்னு ஆசை உண்டு. அருமை. ஸோ அதெல்லாம் இருக்கு. ஓகே. இந்த மாரி எல்லாருக்குமே ஒரு 7, 8 கனவு வச்சிருப்போம்ல. அந்த மாரி ஒரு ஸ்டாக்ல இருக்கு அது அவ்வளோதான். கமல் சாரோட வந்து நான் ஒரு முறை நான் சிறுகதைகள் எழுதும்பொழுது, கமல் சார் கவிதாவுக்கு கமல் பிடிக்கும்னு கமல ஒரு கேரக்டரா வச்சு எழுதினபோது அவர் படிக்க நேர்ந்தது அத. ஓ! அப்ப என்னோட ஃபோன்ல பேசினாரு. அது ஒரு 3 1/2 4 வருஷம் ஆச்சு. பட் பர்சனலா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன் பெருசா நடந்தது கிடையாது.